அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆடி மாத தேய்பிறை அஷ்டமி பைரவர் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சூரபத்மனை அழிப்பதற்காக சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றியவர்தான் பரம்பொருள் முருகப்பெருமான். பிரம்மாவின் ஆணவத்தை அடக்குவதற்காக சிவனின் தத்புருஷ முகத்திலிருந்து ஜோதியாக வெளிப்பட்டவர்தான் பைரவர். காவல் தெய்வமான இருவரும் சிவனை போல் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களும் செய்து வருகிறார்கள். திரிசூலபாணியான இவர் நீல நிறமேனியுடன் நிர்வாண கோலத்தில் நாய் வாகனத்துடன் காட்சி தருபவர் பைரவர். சிவபெருமான் ஆலயங்களில் வடகிழக்கு திசையில் இவருக்கு தனி சன்னதி இருக்கிறது. காலையில் ஆலயம் திறந்தவுடன் இரவு அர்த்த ஜாம பூஜை முடியும் போதும் இவருக்கு விசேஷ பூஜைகள் செய்வார்கள். பைரவர் என்றால் பயத்தை போக்குபவர், தன்னை நாடும் பக்தர்களின் பாவத்தை நீக்குபவர் என்ன பொருள். தினமும் வேதனை அனுபவிப்பவர்கள், தாங்க முடியாத அளவில் எதிரிகளால் துன்பம் அடைந்தவர்கள் அவற்றிலிருந்து விடுபட பைரவரை வழிபடலாம். முக்கியமாக இந்த ஆடி மாத இறுதியில் இருக்கக்கூடிய தேய்பிறை அஷ்டமி திதியில் வழிபடுவது அவ்வளவு சிறப்பு மிக்கதாக இருக்கிறது. துன்பம் அடைபவர்கள், அவற்றிலிருந்து விடுபடுபவர்கள் பைரவர் வழிபட்டு விபத்து துர்மரணங்களில் இருந்து காப்பவரும் பைரவரே. அந்த அளவிற்கு பைரவர் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார். பைரவரை தொடர்ந்து வணங்கினால் தீவினைகள் அழியும், எதிரிகளுடைய தொல்லைகள் ஒழியும், யாருக்கும் அடிபடியாத நிலை, தலை குனியாத வாழ்க்கை அமையும், குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும், நவகிரகங்களால் ஏற்படும் துன்பங்கள் கண்டிப்பாக நீங்கும், வறுமை நீங்கி செல்வ செழிப்பு கண்டிப்பாக உண்டாகும், இழந்த பொருட்களை செல்வத்தை மீண்டும் பெறலாம், திருமணத்தடை அகலும், தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. பிது தோஷம் கண்டிப்பாக விலகும். ஒரு காலத்தில் சிவபெருமானுக்கு 5 தலைகள் இருந்தன. அதேபோன்று பரம்பொருள் பிரம்மாவுக்கும் 5 தலைகள் இருந்தன. இதனால் பரம்பொருள் சிவபெருமானை விட தானே சிறந்தவர் என்ற எண்ணம் பிரம்மாவுக்கு ஏற்பட்டுவிட உடனே தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் தன்னையே வணங்க வேண்டும் என ஆணவத்துடன் பிரம்மா கூறினார். இதனால் மனம் வருந்திய தேவர்கள் சிவபெருமானை தரிசித்து முறையிட்டனர். பிரம்மாவின் ஆணவத்தை அடக்க திருவுளம் கொண்ட பரமேஸ்வரன் பைரவரை தோற்றுவித்தார். பைரவர் பிரம்மாவின் ஒரு தலையை நகத்தினால் கிள்ளி எடுத்து தன் கைகளில் ஏந்தினார். இதனால் பைரவருக்கு பிரம்ம அத்தி தோஷம் ஏற்பட்டது. அதனை போக்க கபால ஓட்டையும் பிரம்மாவின் தலையை கையில் ஏந்தியபடி உலகம் முழுவதும் பிச்சை எடுத்த வண்ணம் சுற்றி சென்றார். காசியில் அவர் நுழைந்ததும் அவர் கையில் இருந்த கபாலம் உடைந்தது. ஆண்டு முதல் அங்கேயே இருந்து காட்சி தரும் பாதுகாவலராக அருள் புரிந்து வருகிறார் பைரவர். தட்சணம் யாகம் நடந்திய போது சிவனை அழிக்க அவமதித்தான். இதனை தட்சனின் மகளான பார்வதி தேவி அவன் நடத்திய யாக குண்டத்தில் விழுந்து உயிரை விட்டார்கள். இதையடுத்து யாசன் தட்சாயனின் உடலை கைகளில் ஏந்தியபடி ஆவேசத்துடன் அங்குமிங்கும் அலைந்தார். அப்போது மகாவிஷ்ணு தன் சக்கராயுதத்தால் தேவியின் உடலை பல 100 கூறுகளாக்கினார். அது பூமியில் பல இடங்களில் விழுந்தன. ஒவ்வொரு இடமும் சக்தி பீடங்களாகி இருந்தன. அவ்வாற்றுக்குள் பைரவரே பாதுகாவலராக இருப்பதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஒரு சமயம் அந்தகாசுரன் என்ற அரசனை அழிப்பதற்காகவே சிவபெருமான் பைரவரை தோற்றுவித்ததாகவும் அவர் விஸ்வரூபம் எடுத்து 64 வடிவில் அரக்கர்களை அழித்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன. ஆனால் தற்போது 8 பைரவர்கள் மட்டுமே வழிபடும் முறை உள்ளது. அஷ்ட பைரவர்கள் அவள் சக்தி பெயர்களாக அசிதாங்க பைரவர், குரு பைரவர், சண்ட பைரவர், குருத பைரவர், உன்னத பைரவர், கபால பைரவர், பீனவ பைரவர், சம்ஹார பைரவர். பைரவரை வழிபட ஒவ்வொரு மாதம் அஷ்டதிதி சிறந்தது. அன்று அஷ்டலட்சங்களுடன் கூடி பைரவர்கள் வழிபடுவதாக ஐதீகம். அன்றைய தினம் பைரவரை வழிபட்டால் பொன் பொருள் ஐஸ்வர்யம் சுகம் அனைத்தும் அடையலாம். முக்கியமாக ஆடி மாதத்தில் இறுதியாக வரக்கூடிய இந்த பைரவர் தினத்தில், இந்த அஷ்டமி தினத்தில், முக்கியமாக தேய்பிறை அஷ்டமி என்றாலே அது பைரவருக்குரியது. இன்றைய நாட்களில் நாய்களுக்கு பிடித்தமான மாமிச உணவுகளை நாய்களுக்கு தானமாக வழங்கலாம். முக்கியமாக அஷ்டமி நாட்களில் பைரவரை மனமுருகி வழிபட்டால் உங்களுக்கு வீடுகளில் இருக்கும் தீய சக்திகளின் அந்த சக்தியை முறியடித்து பைரவர் நமக்கு பாதுகாவலராக இருப்பார். முக்கியமாக ஆடி மாத இறுதியில் அஷ்டமி திதியில்
பைரவரை வழிபடுவது அவ்வளவு சிறப்பு மிக்கது. இன்றைய நாட்கள் கிருத்திகை நாட்களிலும் மற்றும் கோகுலாஷ்டமியும் இருக்கிறது. 3 தேவர்களையும் வழிபட முக்கியமான நாளாக இந்த நாள் அமைகிறது. முக்கியமாக தேய்பிரை அஷ்டமி என்றால் பரமன் சிவபெருமானுக்கு உகந்தது. இந்த நாட்கள் சிவபெருமானின் அவதாரமான இந்த பைரவரை வழிபட அனைத்து விதமான சண்டை சச்சரவுகள் மற்றும் உங்களுடைய மனக்குறைவை மற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மனதில் எந்த கஷ்டமாக இருந்தாலும் தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை நினைத்து வழிபட்டால் கண்டிப்பாக நல்ல பேறு அடையலாம் என்பது நம்பிக்கை. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.